நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. இந்த நாளில் உம்மை துதிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக, இந்த தருணத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இதுவரைக்கும் எங்களை நடத்தினது உங்க கிருபை அப்பா, எங்களை தாங்கினது உங்க கிருபை அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை ஏந்தினது உங்க கிருபை அப்பா. உங்க கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை நடத்துவீராக. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. உங்க சுத்தம் போல் எங்களை நடத்துங்கப்பா. உங்க சுத்தம் போல் எங்களை நடத்தும்படியா செபிக்கிறோம் ஆவியானவரே. எங்க கரத்துல எங்களை வெறுமையாக்கி நாங்க அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. வாங்கப்பா, எங்கள் மத்தியில நீங்க வந்து அசைவாடுங்க ஆவியானவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உற்சாகமாய் தட்டி நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? தேவா நானேதை நான் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். தேவா நானேதை நான் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். எதினான் இது எதினான், நீர் என்னோடு வருவதினால். எதினான் இது எதினான், நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதை நான் விசேஷித்த
பாதுகாத்து எங்களை நடத்துறது உங்க கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் இங்க கூட இருந்து அப்பா நீங்க எங்களை நடத்துறீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களோடு எங்க கரம் பிடித்து நீங்க எங்களை வழி நடத்துகிற தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு மேக ஸ்தம்பமாயும் அக்கினிப்போம் நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனங்கள் நாம். கர்த்தர் தாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனங்கள் நாம். அவர் தாமே நம்மை நடத்துகிறார், அவரின் நாடுகள் நாம். அவர் தாமே நம்மை நடத்துகிறார், அவரின் நாடுகள் நாம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திடுவோம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று
மகிழ்ந்திருப்போம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம், துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம்,
துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே,
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களோடு நீர் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, அப்பா, மேல் வீட்டு அறையினில் அன்று காத்திருந்த அப்பா, அப்பா, பெந்தகோஸ்தே நாளில அப்பா, அந்த காத்திருந்த ஒவ்வொரு மேல ஆவியை ஊற்றினீங்களே அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். சேருவே நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே, என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே, என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே, ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே, ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன், என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன், என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். போர் போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். போர் போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரைப் போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவார், அவரைப் போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன், என் இன்ப துன்ப
துன்பங்கள் நேரிட்ட நேரத்துலயும் அப்பா எங்களுக்கு எத்தனையோ கண்ணீரின் பாதையிலையும் அப்பா நாங்க கடந்து வந்த நேரத்துல எல்லாம் அப்பா எங்களை நீங்க நடத்துனீங்களே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்ணீர் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி ஆனந்த பலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஆனந்த பலி ஆனந்த பலி என் அப்பாவுக்கு அப்பாவுக்கு கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். பாவ சாபம் எல்லாமே பறந்து போச்சு. எல்லாம் உற்சாகமா பாடலாமா? எல்லாமே பறந்து போச்சு. பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு. எனவே பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். பயமும் படபடப்பும் மோஞ்சி போச்சு. பயமும் படபடப்பும் மோஞ்சி போச்சு. பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு. பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு. நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு. பேய்களை விரட்டும் ஆற்றல் வந்தாச்சு. பேய்களை விரட்டும் ஆற்றல் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். நேசக்கொடி என் மேலே பறக்குதையா. நேசக்கொடி என் மேலே பறக்குதையா. என் நேசருக்காய் பணி செய்ய துடிக்குதையா. என் நேசருக்காய் பணி செய்ய துடிக்குதையா. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி ஆனந்த பலி ஆனந்த பலி ஆனந்த பலி அப்பாவுக்கு 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 ஆனந்த பலி. அப்புறம் குட் ஃப்ரைடே, உயிர்த்தெழுந்த நாள், இதெல்லாம் நிறைய மெசேஜ் அப்படியே பார்த்தோம். மீண்டும் எங்கே வந்துடலாம்? பழைய இதுக்கு வந்துடலாம் இல்லைங்களா? யாக்கோபு 27:41-40. போன லாஸ்ட் டைம் முகர்ந்து ஈசாக்கு யாக்கோபி ஆசீர்வதித்தார்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம ஆதியாகமம் 27:41-43 பார்ப்போம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும் என்று துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான்.
ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தணியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு. ஆமீன், ஹல்லேலூயா. இங்கே ஒரு நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை நம்ம இங்க பார்க்கலாம். யாக்கோபு ஆசீர்வாதத்தின் மேல அலாதி பிரியம் வைத்து என்ன பண்றான், முதல்ல ஒரு பயிற்றுவம் குழு கொடுத்து என்ன பண்றாங்க, யாரை ஏமாத்துட்டா, தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாத்துட்டான். ரெண்டா என்ன பண்றான், தன் அண்ணன் ஏசாவுடைய வேடம் தரித்து போய் என்ன பண்றான், அப்பா கிட்ட இருந்து ஏசாக்கு போகிற அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இவன் என்ன பண்ணா, திருட்டுத்தனம் வாங்கினதால ஏசாக்கு அநேக கோவம். இவன் எப்படியாவது என்ன பண்ணும், அப்பாவுக்கு பாக்குறான், இல்லை இவன் எப்படியா சாகடிக்கணும், நான் அப்பாவுக்கு ஒரு வயசு ஆகிட்டே போகுது. அப்ப சொல்றாரு, எப்பா உன் அண்ணன் எப்படி உன்னை சாகடிச்சிருவான், ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ண, அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீ எடுத்துட்ட, சேஷ பாகத்தை எடுத்துட்ட, இப்ப அவனை சாகடிக்க போறான்னு சொன்ன உடனே பயந்து ஓடி போறான். யாரு, அதாங்க போட்டிருக்க, என்ன பண்றான் 43 ஆகியால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரான் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு ஓடி போய், நீ ஓடி போயிடு, இங்க இருக்காத. எதுக்கு ஆசைப்பட்டானோ அதெல்லாமே கிடைக்காம ஒன்றும் இல்லாதவனா என்ன பண்றான், ஆமா ஓடி போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன பண்றான், எனக்கு ஆசை வேண்டுதான் கஷ்டப்பட்டான். சேஷபுத்திர பாகம் இளையனோட மூத்து 21 ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ரா வரும், பங்கு போட்டு எக்ஸ்ட்ராவா பங்கு வரும். ஒரு 100 ஆடு இருந்துன்னா டபுள் மடங்காக என்ன பண்ணணும், பெரியவனுக்கு வரும் ஆசீர்வாதங்கள். ஆனா அதெல்லாம் இல்லாம எதை எதிர்பார்த்தானோ அது கிடைக்காம ஒன்றும் இல்லாதவனா என்ன பண்றான், ஓடி போகிறான். நீங்க ஆதியாகமம் 32:10 பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம். 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். எப்படி வந்தானா, கோலும் ஒரு ஒண்ணுமே இல்ல, ஒரு கோலும் கையும், ஒரு கையில ஒரு கோம்ப பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றான், அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் என்ன பண்ணான், எழுதி வாங்கிட்டு என்ன பண்றான், எல்லாத்தையும் விட்டு விட்டு வருகிறான். இந்த வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஏகப்பட்ட சொத்து இருக்கலாம், ஆனா உங்க ஒன்றுமில்லாதவனாக அடிச்சு துரத்தி வெளியில போகும்போது ஒன்றுமே உங்க கை இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில, பரிதாபமான நிலைமையில, மோசமான நிலைமையில எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு எதுக்கு ஆசைப்பட்ட, இவ்வளவு வருஷம் எதுக்கு ஆசைப்பட்டு அண்ணங்கிட்ட சேஷபூத்தத்தை வாங்கினானோ, எதுக்கு ஆசைப்பட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து திருட்டுத்தனமாய் ஆசீர்வாதம் வாங்கினோ, அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையாய் கடந்து போகிறான். யாரு, யாக்கோபு. அம்மாவுக்கு எப்படியா என்ன பண்ணும், இவனை காப்பாற்றணும் எண்ணம், யார, யாக்கோப ஓடி போன்றாரு. அப்பா என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை நல்லா இருக்கணும்னா சொல்றாரு, அனுப்புறாரு. ஏன்னா கையில் எதுவுமே என்ன பண்ணல இல்ல. சொல்லுவாங்க பேர் பெத்த பேரு சரக்கு ஏமில் எதுன்னுவாங்க, பேர் பெத்த பேரு யார், ஆபிரகாமு, ஈசாக்கு பையன் யாக்கோபு, எவ்வளப்பா இருக்கு, டீ கூட காசு இல்லைங்கன்றார். அப்ப அது மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு பந்தாவா இருக்குது, ஆனா கையில காசு இல்லை. அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறான். அவன் ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன பண்ணல, உதவி செய்யல. எல்லாத்தையும் விட்டு ஆசீர்வாதத்தெல்லாம் வைத்து பெரிய ஆகலாம் நினைச்சான், ஆனா எதுவுமே என்ன பண்ணல, எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓடி போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் செய்த தவறு என்ன கேட்டீங்கன்னா, அவன் தேவனை காட்டிலும் ஆசீர்வாதத்தின் மேல ரொம்ப என்ன பண்றான், நம்பிக்கை வச்சுட்டான். யார் மேல, தேவனை காட்டிலும் இனி ஆசீர்வாதம் தான் உயர்த்தும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டான். என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவன் இல்லாத ஆசீர்வாதம் ஒன்றுக்குமே என்னது உதவாது. இவன் கர்த்தர் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை எங்க வச்சுட்டான்னா, மனுஷன் மேல வச்சுட்டான். எங்க அண்ணன் கிட்ட இருந்து வாங்கிடலாம், எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிடலாம், எப்படியா திருட்டுத்தனம் பண்ணி எப்படியா பண்ணிடலாம், மேல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சா. ஆனா அவனு கஷ்டப்பட்டு செய்யறான் தவிர அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. ஏனென்றால் அவன் ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வாதம் எதுல இல்ல, ஆசீர்வாதத்துல இல்ல,
நம்ம ஆசீர்வாதம் நம்ம ஜெபத்திலையும் இல்ல, நம்ம ஆசீர்வாதம் நீங்க செய்கிற எந்த ஒரு வேலையிலும் இல்ல. உங்க ஆசீர்வாதம் தேவன்கிட்ட தான் இருக்கிறது. அல்லேலூயா. துப்பாக்கி என்ன பண்ணான்? திருடி எடுத்துட்டான். யாரு? யாக்கோபு. ஆனா தோட்டா இல்ல. சண்டை தான் பார்த்தோம். துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டான். உள்ள செல்லாம் இல்ல, உள்ள இருக்க புல்லட் இல்ல. ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஆனா ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கடவுள் யாரோட இல்ல? யாக்கோபு இல்ல. வெறுமை, கஷ்டம் இப்படியெல்லாம் உணர்ந்து போ. ஐயோ அப்படி என்ன பண்றான்? போய் கொண்டிருக்கிறான். பின்னாடி என்ன பண்ணா? இயேசு என்ன பண்ணாருக்கு? அடுத்த படிக்க 28:1-4 படிக்கலாமா? உங்க அப்பா ஆஸ்வதிக்கிறாரு. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. இது என்னன்னா, அப்பா கிட்ட இருந்து அப்பாவை தரமாட்டாரு, அண்ணன் மட்டும் தான் ஆசீர்வதிப்பாரு, என்னை விட்டுருவாரு. அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் அண்ணனுக்கு கிடைக்க ஆசீர்வாதத்தை வாங்க இல்ல, உன்னையும் அண்ணன் பண்ணாரு ஆசீர்வதிப்பார். யாக்கோபோட பிரச்சனைனா, நான் தம்பி எனக்கு அப்பா ஆசீர்விக்க மாட்டாரு, அண்ணன் தான் ஆசீர்வதிப்பார் நினைச்சுக்கிட்டான். இல்ல, அப்பாவுக்கு 2 பேரும் ஆசீர்வாதம் பிரியும். அல்லேலூயா. நினைக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது வாழ்க்கை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, அவன் நல்லா இருக்கிறானே, கூட போ நல்லா இருக்கிறானே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அவங்க நல்லா இருக்கிறாங்களே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஆண்டு ஆஸ்வதிக்க மாட்டாரா, என் வாழ்க்கை உயர்வு கொடுக்கவே மாட்டாரா, என் வாழ்க்கை பிரச்சனையை மாற்றவே மாட்டாரா நினைக்காதீங்க. உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அப்ப இங்க பாருங்க, தப்பு பண்ணா கூட ஈசாக்கு யாக்கோபை ஆஸ்வதிக்கிறாரு. போவாது மகனே, நல்லா இருந்துட்டு வா, ஒரு பெண் கொண்டு என்ன பண்ண இரு, நல்லா வாழ்ந்து வா, நான் உன்னை வெறுக்கல, நான் நேசிக்கிறேன். ஆனா உனக்கு என்ன பண்ண புரியல, நீ திருட்டுத்தனம் வாங்க அவசியம் இல்லை, நேர்மை என்கிட்ட வந்தாலும் கொடுத்துருப்பேன். ஆனா ஆசீர்வாத பின்னாடி போன நீ அப்பா மனசும் புரியல, கடவுள் மனசும் புரியல. அவன் நினைச்சுக்கிட்டா இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் செஞ்சலாம். பார்த்தா அது அவனுக்கு வேலைக்கு என்னாவது ஆகல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் வெத்து நோட்டு தான். நீங்க இந்த 1000-2000 ரூபாய் பாத்தீங்களா, என்ன ஆச்சு? மதிப்பிழப்பு வந்து பாத்தீங்களா, ஒரே இரவு எல்லாம் எல்லாமே வேஸ்ட் ஆச்சு. ஏன் வேஸ்ட் ஆச்சு? செல்லாத காசு ஆச்சு. இன்னும் வச்சுக்கிறாங்க ஆட்கள், இன்னும் அழுதுருக்குற பார்த்துட்டு, 2000 ரூபாய் இன்னும் கையில் இருக்குது. அது இப்பயே 1 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இவனால நோட்டுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் இப்ப இல்ல என்ன சொல்லுச்சுன்னா, 2000 நோட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்லுச்சு. யார் சொன்னது? கவர்மெண்டுடைய அதோட பவர் பின்னாடி இருந்தது. 1000 நோட்டுக்கு முன்னாடி என்ன இருந்தது? இந்த கவர்மெண்ட் இருக்கு. இந்த 1000 நோட்டு இப்போ அந்த 1000 நோட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இல்ல, 2000 நோட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இல்லைன்னு பவர் இல்லாம போயிடுச்சு. அப்போ உங்க ஆசீர்வாதப்படி ஆண்டவர் இல்லைன்னா அது வெறும் வெத்து நோட்டு தான், வெறும் ஆசீர்வாதம் தான், வெறும் பேப்பர் தான். அது எந்த பிரயோஜனமே இல்லை உங்க வாழ்க்கையில. இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கணும், உங்க வேலைக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கணும், உங்க குடும்பத்துக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கணும், உங்க செய்கிற வேலை பின்னாடி ஆண்டவர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வெறும் வேலை தானே தவிர அது ஆசீர்வாதம் இல்லை. அது வெறும் குடும்பம் தான் தவிர ஆசீர்வாதம் இல்லை. அது வெறும் வேலை தான் தவிர அந்த வேலைக்கு பின்னாடி கடவுள் இல்லை. கடவுள் இல்லாத எதுவுமே உன் வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. கர்த்தர் ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேலை, கர்த்தர் வேலைன்னா ஊழியம் மட்டும் இல்ல, நீங்க எந்த வேலை செய்தாலும், தேவ மகிமைக்காக எது செய்த பிசினஸ் பண்ணாலும், நீங்க வேலையில போய் என்ன பண்ணு, நீங்க ஒரு டிரைவரா இருக்கலாம், அது செய்தாலும் எது செய்தாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்க வேண்டும். அதுக்கு முதல்ல நீ கர்த்தரை தேடணும்.
வேலையை தேடி 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 போய் பிசாசுங்க என்ன பண்ணிடுவான், பார்வோன் எப்படி எகிப்தில் இருக்கும்போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வேலை செஞ்சு 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 எப்படி அவன் வாழ்க்கையே கசப்பாக்குறானோ, அப்படி உன் வாழ்க்கையில வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கர்த்தரை தேடாம ஆண்டு தேடாம உங்க வேலை 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 கொண்டு போய் உங்களை நாசம் பண்ண பாப்பா. நீங்கள் என்ன பண்ணுங்க, வீழ்த்தெழுங்க. அல்லேலூயா. நான் வேலை செய்யணும் தான், ஆனா கர்த்தர் இல்லாத வேலை அது வெறும் வேஸ்ட். அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு கர்த்தர் இல்லாத வேஸ்ட், நான் என் படிப்புல கர்த்தர் இல்லாத வேஸ்ட், நான் எந்த வேலை செய்தாலும் ஆண்டவர் அது இல்லைன்னா, ஆண்டு அனுக்கிரகம் இல்லைன்னா அது எனக்கு பிரயோஜனமா இருக்காது, அது சாபமா முடியும். இல்ல பிசாசு என்ன பண்ணுவான், அதை அபகரித்து கொள்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பட வாழ்க்கையில யார் முக்கியம் தெரியுமா? ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. யார் முக்கியம்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நாளுமே குறையப்படாது. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில தினந்தோறும் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் நேசிக்கிறப்பா சொல்லுங்க, நீதான் வாழ்க்கை முக்கியம் சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் தொடர்ந்து சபைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க. பொழுதுபோக்கா சபைக்கு வராதீங்க. ஏதோ டைம் இருந்தா போலாம், சும்மா சர்ச்சுக்கு போனோம் இல்ல. கர்த்தரை யார் முழு இருதயத்தோடு யார் சேவிக்கிறாங்களோ, முழு இருதயத்தோடு யார் வணங்குறாங்களோ, தன் முழு பலத்தோடு யார் கர்த்தர் அன்பு கூறுவாங்களோ, அவர்களால் கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் சும்மா நேசிக்கிறார் இல்ல, தேவனை கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் என்ன பண்ணும், கர்த்தரை அன்பு செலுத்துவாயாக. அல்லேலூயா. அப்போ சபைக்கு வரும்போது என்ன பண்ணும், முழுசா ஸ்பெண்ட் பண்ணும். அரைகுறையா என்ன பண்ணுறது, ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நேரத்துக்கு வரணும். அல்லேலூயா. நல்லா கை தட்டி நல்லா பாடணும். அப்படி வேடிக்கையே பார்க்கக்கூடாது. நல்ல உற்சாகமாய் கர்த்தரிடத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகம் உள்ள கர்த்தர் வரவேற்கிறாரா. அல்லேலூயா. அதுல உங்க வாழ்க்கையில முதல் இடத்துக்கு என்ன, கர்த்தர் ஆண்டவர். எது முதல் இடது? பக்கத்தை கேளுங்க. ஃபர்ஸ்ட் இதுப்பா. ஃபர்ஸ்ட் யாரு வாழ்க்கையில? யாரு? ஆண்டவரா? கர்த்தர். என்ன சொன்னாங்க? அப்பெல்லாம் இல்லைங்க, என் பொண்ணாடி தாங்க மோஸ்ட், என் பொண்ணாடிக்கு அப்புறம் தான் எல்லாமேங்க, என் புருஷன் தாங்க எனக்கு முதல்ல, என் புள்ள தாங்க முதல்ல, இது வேலை தாங்க ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. நீங்க வேலை இல்லை வந்திருக்கீங்க, நீ வேலை தான் வந்திருப்பீங்களா? டவுட்டு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதால என் வாழ்க்கையில கர்த்தர் தான் முதல். யார் கர்த்தருக்கு வாழ்க்கை முதல்னு வைக்கிறாங்களோ நிச்சயமாக வாழ்க்கை சில இல்லைனா கூட சில டைம்ல என்ன பண்ணும், அந்த போட்டு ஆடும். இந்த வாழ்க்கைன்னு எப்போ ஒரே மாதிரி இருக்கா, சில டைம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அப்படி ஆடும். ஆனா அவங்க கப்பலை ஓட்டுறது கர்த்தரா இருந்தனா, இயேசுவா இருந்தனா, நீ கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உன் வண்டி ஓட்டுறது யாரு? கர்த்தரா இல்ல பிசாசா இல்ல நீங்களா? 3 பேர் ஓட்டலாம். நீங்களும் ஓட்டலாம், பிசாசு ஓட்டலாம், ஆண்டவர் ஓட்டலாம், கர்த்தர் ஓட்டலாம். உங்க போட்டை ஓட்டுறது யாரு? பக்கத்து கேளுங்க, போட்டு ஓட்டுறது யாருன்னு கேளுங்க. கர்த்தர் தானா? அல்லேலூயா. உங்க போட்டை ஓட்டுற கர்த்தர்னா பிசாசு என்ன பண்ணலாம், சில அலைகளை கொடுக்கலாம், சில என்ன பண்ணலாம், காட்டு அடிக்க வரலாம். நீங்க பயப்படாப்பா, என் போட்ல யாரு இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண அழிச்சிட முடியாது, என் குடும்பத்தை அந்த சீக்கிரம் சிதைச்சிட முடியாது. என்னதான் நீ காற்றை கொடுத்தாலும், என்னதான் நீ கடலை என்ன பண்ண அனுப்புனாலும், என்னோட கர்த்தர் இருக்கிறாரு. அவர் எழுந்து நின்று காற்றை இறையாதே, கடலை அமைதியா ஒரு செகண்ட்ல என்ன பண்ணும், பிரச்சனை சரியாயிடும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனை சரிதான், எப்பேற்பட்ட கடனா சரிதான், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை சரிதான், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தா சரிதான், எப்பேற்பட்ட பிரச்சனை சரிதான், இயேசுவின் நாமத்தினால நிச்சயமா போய்தான் ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? அல்லேலூயா. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும்போது யாரும் எதிர நிற்கவே முடியாது என்றார். கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கா சொல்லுங்க. பக்கத்து கைப்பிடிச்சிட்டு, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறாரு, பயப்படாத, தைரியமா இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அதனால பிசாசை பார்த்து, வியாதியை பார்த்து, பலவீனத்தை பார்த்து பயந்துடாதீங்க. சில டைம் பிசாசா என்ன பண்ணுவான், கோலியாத் மாதிரி காட்டுவான், பெரிய ஆளுமை காட்டுவான். இல்ல, அவனை காட்டிலும்
என்னோடு இருக்கிற அதிகமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவனை காட்டிலும் என் தேவன் பெரியவரா இருக்கிறாரு. பிரச்சனையை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சூரியன் இருக்குது, ₹1 காயின் இருக்கு. ₹1 காயினை கண்ணு பக்கத்துல வச்சீங்கன்னா சூரியனை பண்ணும், மறைஞ்சிரும். தூரம் வச்சனா சூரியன் தெரியும். பிரச்சனையை பக்கத்துல பார்த்தேன்னா நம்ம என்ன தெரியுது, ஆண்டவர் தெரிய மாட்டார். பிரச்சனை தான் பெருசா இருக்கும் நினைப்பீங்க. இது வச்சுட்டு அப்படியே பக்கத்துல வச்சு வச்சுங்க என்ன நினைப்பீங்க, இதோட சூரியனு சிறுசுன்னு நினைப்பீங்க. எப்ப வச்சேனா பக்கத்துல வச்சு பார்த்தனா. தூரம் வச்சேனா அதே மாதிரிதான் பிரச்சனை தூரம் வச்சு பாருங்க. பிரச்சனை பக்கத்துல கண் ஒத்திக்காதீங்க. சொல்லுங்க, கண் ஒத்திக்கப்பா, கண் ஒத்திக்கப்பா, அபிஷ்டு அபிஷ்டு கண் ஒத்திக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணில் ஒத்திக்கிட்டீங்க பிரச்சனைய, கண் பெருசா தெரியும். இல்ல, என் தேவன் தான் பெரியவர். என் பிரச்சனை காட்டிலும் தேவன் தான் பெரியவர். என் ப்ராப்ளத்தை காட்டிலும் தேவன் தான் பெரியவர். அவரால் மாற்ற முடியாதுன்னு எந்த இதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனை மாற்ற முடியும். நிச்சயமா என்ன வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ அது ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் எதுக்குமே என்னது வேஸ்ட் தான். அல்லேலூயா. அப்ப யாக்கோபு நம்பிக்கையில்லா சூழ்நிலை நினைச்சுக்கிட்டான், நான் என்னோட சொத்து என்னை காப்பாத்தோம், என்னோட சேஷ்ட புத்திரன் என்னை காப்பாத்தோம், நீங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கின எல்லா ஆசீர்வாதம் காப்பாத்த பார்த்தா அந்த போகும்போது ஒன்றுமே இல்லை, வேலையே செய்யல. யாக்கோபு என்ன பண்றாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, சூழ்நிலை மேல தேவ மேல நம்பிக்கை இல்லாதவன் என்ன பண்றான் இருக்கும்போது கர்த்தர் பேசுறாரு. ஆதிகாமம் 28:12-15 படிக்கலாமா? அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம், நான் உன்னோட கூட முதல்ல இருப்பேன். இரண்டாவது, போகிற இடமெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனால அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா, அது வேலை செய்யல. அவங்க அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா, அது வேலை செய்யல. இப்ப என்ன, யாரும் இல்லாம ஒரு அனாதையாக, தனிமையாக, துரத்தப்பட்டவனாக, ஓடி போகிறவனாக கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஒரு கழுது கூட இல்லை, ஓடிதான் போறான். யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்லாமல் என்ன பண்ண போய்கொண்டிருக்க சமயத்துல அப்பொழுது கர்த்தர் வந்து பேசுகிறார். அல்லேலூயா. உங்க சொந்தக்காரன் கைவிடலாம், உங்க கூட பிறந்தவன் கைவிடலாம், நீங்க வைத்திருக்கிற சொத்தும் கைவிடலாம், உங்க பேர் புகழ் கைவிடலாம், உங்க அந்தஸ்து கைவிடலாம். ஒரு மனுஷன் எல்லாமே கைவிட்டு ஒன்றுமில்லாத ஒரு தனி மரமாக வெறும் கையில ஒன்னு குச்சி அவன் கொடுத்த ஆசீர்வாதம் மாத்திரம் கொம்பு மட்டும் வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறான். ஆண்டவரே, எங்க அண்ணன் கிட்ட வாழ ஆசீர்வாதம் வேலை செய்யல, போயிடுச்சு. எங்க அப்பா கிட்ட வாழ ஆசீர்வாதம் பண்ண எனக்கு வேலை செய்யல, இருந்தா வேலை செஞ்சிருக்கணுமே. இல்ல, அப்பா சொல்ல, யாரு கைவிட்டா நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் பேசுறாரு, உலகத்தில் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் எந்த சூழ்நிலையிலையும். அல்லேலூயா. ஒருவேளை புருஷன் உங்களை நேசிக்காம இருக்கலாம், பிள்ளைகள் உங்க புரிந்து கொள்ளாம இருக்கலாம், இல்ல மனைவி உங்க நேசிக்காம இருக்கலாம், இல்ல வேற செய்யறது ஓன்னு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம், உங்களை புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம். யார் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் புரிஞ்சு கொண்டாலும் புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து கைப்பிடி சொல்லு, கர்த்தர் நேசிக்கிற, கவலைப்படாத மகளே, கர்த்தர் நேசிக்கிறாரு. நான் நேசிக்காம போலாம், ஆனா கர்த்தர் நேசிப்பாரு. அல்லேலூயா. நான் சொல்லிருக்கலாம், இன்பத்திலையும் துன்பத்திலையும், அப்புறம் உயர்விலும் தாழ்விலும், சந்தோஷத்திலையும் சோகத்திலையும், மரணமே பிரிச்சாலும் உன்னோட இருப்ப சொல்லலாம். ஆனா எப்ப சொல்லுவீங்க இத? மேரேஜ்ல பாஸ் கரெக்டா சொல்லுவான் இத, எந்த சூழ்நிலையிலையும்.
ஆனால் இதெல்லாம் சில பொய்யாகலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன், உங்களை காப்பாற்றின கடவுள், உங்க தாயின் கருவிலிருந்து தூக்கி எடுத்தவர், இந்நாள் வரைக்கும் பாதுகாக்கிறவர், உங்களை நோக்கி பார்க்கிற மகளே கலங்காதே சொல்லி அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டாரா? கைவிட மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லு, கைவிட மாட்டார் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சிரு. அல்லேலூயா சொல்லிட்டீங்களா? கைவிட மாட்டார். இங்க எல்லாரும் கைவிட்டாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் கைவிடலங்க. ஆண்டு வந்து பேசுறாரு. எப்பா உங்க அம்மா பெத்த சொல்லுவாங்கல்ல, யாருமா இருந்தாலும் பெத்தவ மறக்கமா, 10 மாசம் பறத்தது அதை மறக்காது. ஆனா அது கூட என்ன பண்ணலாம் முடியல, போறான், அனாதையா போறான். அப்பா இவ்வளவு வருஷம் என்ன பண்ண கஷ்டப்பட்டு 40 வயசுல பிறக்குது ஏசாவு யாக்கோபும், அவ்வளோ இது, ஆனா முடியல. உங்க அண்ணன் அடிச்சு துரத்துறா, நீ இருந்தவனை சாகடிச்சிடுவன்றான். யாரும் இல்லை, இவன் வாழ்க்கை காப்பாத்து யாரும் இல்லை. உதவியற்ற சூழ்நிலை, தாய் கூட உதவி செய்ய முடியல, தகப்பனும் உதவி செய்ய முடியல, யாரும் எதுவும் கொடுக்க முடியல. ஆனால் கர்த்தர் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சொல்றாரு, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், அண்ணன் கிட்ட இருந்து அது வேலை செய்யாது. உங்க அப்பாட்ட என்ன பண்ணிருக்கலாம், ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்னும் வேலை செய்யாம போலாம். நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன் ஆசிக்கிறேன். இந்த இடத்துல திருப்பி படிக்கலாமா? இந்த இடத்துல சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடம் கூட இருப்பேன். அவங்க அப்பாவும் அவங்க கூட இல்ல, இப்ப கூட இருக்கிறாங்களா? இல்ல. இவன் பேர் நான் இப்போ அனாதை, என்னது யாரு இல்ல, ஆனா துரத்தப்பட்டவன். எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா யாரு ஹெல்ப்புக்கு இல்ல. சரி பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் இருப்பாங்க, நமக்கு கஷ்டம் வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க, பிரச்சனை வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் இருப்பாங்க. மாமா இருப்பான், மச்சான் இருப்பான், சொந்தக்காரங்க இருப்பான், நம்ம சொந்தம் புதுசா இருக்கும். ஆனா பிரச்சனைன்னு வந்தனா இருக்கணும் தெரியாது. எங்கடா போனீங்க, இவ்வளோ நல்லதா இருந்தீங்க, பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க, பிச்சுட்டு போயிடுவாங்க. ஆடு சொல்றாருப்பா, பிரச்சனை வரும்போது எல்லாம் பிச்சுட்டு போகலாம், நான் உன பிச்சுட்டே போக மாட்டேன், நான் அவன் கூட இருப்பேன். கூட வந்து இவன் 10 மாசம் பிறந்த அம்மா கூட இல்லை, இவ்வளவு வருஷம் வளர்த்தாங்க அப்பா கூட இல்லை, கூட சகோதரர் கூட இல்லை, ஆனா ஒருத்தர் இருக்கிறாருங்க கூட. சொல்றாரு, நான் அவன் கூட இருப்பேன்டா. அவங்க கூட இருக்கிறத பிரிச்சு விடலாம், ஆனா நான் அவன் கூட இருக்கிறத யாரும் பிரிக்கவே முடியாது. அப்பா அம்மாவுக்கு ஆசைதான் யாக்கோபு கூட வச்சுக்கணும்னு, அவங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அவங்கள முடியல. ஆனா என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. கடவுள் கிட்ட இருந்து யாரும் உங்களை பிரிக்க முடியாது. கடவுள் அவ்வளவுதான் நேசிக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அப்பாவை நம்பி பிறக்கல, உங்க அம்மாவை நம்பி பிறக்கல, உங்க பிள்ளைய நம்பி பிறக்கல, நீங்க செய்யற வேலையை நம்பி நீ பிறக்கல. நீங்க பிறந்து ஒரே ஒரு விஷயம், நீ கர்த்தரை நம்பி தான் பிறந்திருக்கீங்க. அல்லேலூயா. உலகத்துல உங்களை கொண்டு வந்து யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நேற்றும் என்று மாறாதவர். அவர் உங்களுக்கு கிருபையா உதவி செய்வாராக. கிருபை வரங்களோ மாறாதவைகள். தேவன் சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன்பா. இருப்பு மாத்திரம் இல்ல, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பாத்துவேன். இப்ப உனக்கு காப்பாத்து யாருமே இல்ல. புது இடத்துக்கு போற, உனக்கு காப்பாத்து யாரு இருக்கிறான்? இந்த வனாந்திர பாதையில எத்தனையோ என்ன திருடர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ உன்னை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ பயப்படாத, நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அவன் தப்பான வழிதான். அந்த நோக்கம் என்னது? அந்த வழி தப்பா இருக்கலாம் யாக்கோபுக்கு, நோக்கம் நல்ல நோக்கம் தான். வழி என்னது? தப்பு. என்ன வழி? உங்க அண்ணனை ஏமாத்துறது, உங்க அப்பாவை ஏமாத்துறது தப்பானது, வழி தப்பு தான். ஆனா உள்ள இருந்த நோக்கம் என்னதுமா? எப்படி ஆசைப்பட்டு கொள்ள மாட்டானா? எப்படி வாழ்க்கை முன்னுக்கு வர முடியாதா? என் வாழ்க்கை நான் ஜெயிக்க முடியாதா? என் வாழ்க்கை நான் மேல வர முடியாதா? என் வாழ்க்கை 4 பேர் முன்னாடி நல்லா தலை நிற்க முடியாதா? என் வாழ்க்கை சொந்தக்காரர் முன்னாடி, என் கூட பிறந்த முன்னாடி, என் எல்லாருக்கும் முன்னாடி நான் நல்ல வாழ்க்கை வாழ மாட்டானா அப்படின்னு ஏக்கத்தால தப்பான வழிதான் பண்ணிட்டான். அல்லேலூயா. உங்கள் செயல் ஒருவேளை தப்பாக இருக்கலாம், உங்க நோக்கம் கரெக்டா இருந்ததுன்னா தேவன் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. செயல் தப்பாகலாம், செயல் டைம்ல போயிடலாம், தப்பாக்கிடலாம். அந்த நோக்கம் என்ன இருக்கு? அல்லேலூயா.
நோக்கம் நல்லா இருக்குதுன்னா ஆண்டவர் செயலை மாத்திடுவார். நீ நல்ல நோக்கம் தான்டா, செயல் தான் தப்பா பண்ணிட்ட, இப்படி பண்ணு சரியாயிடுவார். ஆனா நோக்கமே தப்பாச்சுன்னா அவனை மாத்து ரொம்ப கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? நோக்கமே, அவன் இன்டென்ஷனே தப்பா இருக்குது, அவன் மனசே தப்பா இருக்கு, அவன் யோசனையே தப்பா இருக்கு, அவன் மொத்தமே கரெக்டா இருக்கிறான், மொத்தமே அவன் ஃபால்ட் ஆக்குறானா அவனை ஆண்டரை மாத்து ரொம்ப கஷ்டம். ஆனா அவன் நல்லவன் தான், அவன் செய்யற விஷயம்தான் சரியில்லைன்னா அது ஆண்டவர் மாத்து. அது என்ன பண்ண ஆண்டவர் மாத்துறார். யாக்கோபு வாழ்க்கையில சொல்ற, நான் கூட இருந்து என்ன பண்ணுவேன் காத்து, அதுக்கப்புறம் இந்த தேசத்திற்கு எந்த தேசம் திருப்பி அனுப்புனதோ, ஓடி போ சொன்னதோ, எந்த தேசம் இருக்கக்கூடாது சொன்னதோ அந்த தேசத்துல நான் மீண்டும் கொண்டு நிப்பாட்டுவேன். அல்லேலூயா. எந்த இடத்துல உன்னை அடி துரத்துனாங்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தினாங்களோ, எந்த இடத்துல யாரும் அனாதையாக யாரும் இல்லாதவளாக, எனக்கு யாரும் சொந்தத்துக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாம எந்த இடத்துல ஓடி போனியோ, பயந்து ஓடி போனியோ, எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் மீண்டும் உங்களை கொண்டு வருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாஞ்ச, என் மகனைய துரத்துற, அவன் என்ன ஆசைப்பட்டா? ஆசீர்வாதம் ஆசைப்பட்ட, அவ்வளவுதானே. அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் குடிக்க டாஸ்மாக் கடைக்க போலியே, இல்ல பாருக்கு போலியே, பெச்சா விடுதிக்கு போலியே, தப்பான வழியத்துக்கு போலியே. அவன் ஆசீர்வாதம் வேணும் ஆஞ்சான், ஆனா போன பாதை தப்பாயிருச்சு, அவ்வளவுதான். ஆனா என் பையன் தான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ஆண்டவர் பையன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பையன் தான். அதனால நீங்க பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நேசிக்கிறார். சொல்றாரு, அதை எடுத்து திருப்பி வர பண்ணுவேன் சொன்னாரா? அப்போ எங்க அவமானப்பட்டீங்களோ அங்க மீண்டும் ஆண்டவர் கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நீ பயப்பட, நான் சொல்றத நிறைவேற்ற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. நான் கூடவே இருப்பேன், உயர்த்துவேன். உங்களுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும். ஒருவேளை செய்கையில சில பலவீனங்கள் இருக்கலாம், சில தப்பான செய்யலாம், மோசமான செய்யலாம். ஆனா உங்க மனசு நல்லா இருந்துன்னா ஆண்டவர் மீண்டும் அங்க திருப்பி கொண்டு நிப்பாட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு வண்டியில டயர் சரியில்லை, என்ன பண்ணலாம்? பஞ்சர் போட்டுக்கலாம். காத்து இல்லை, என்ன பண்ணிக்கலாம்? அடிச்சுக்கலாம். இதெல்லாம் படுது செயல் மாதிரி. இன்ஜின் சீஸ் ஆச்சுன்னா முடியுமா? கஷ்டம், முடியாது. பல வாரங்கள் அவன் சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சில இன்ஜின்லாம் தண்ணி போச்சு சீஸ் ஆச்சுன்னா அது இன்ஜின் தூக்கி தான் போடணும், அது ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. இன்ஜின் தான் உங்களுடைய கேரக்டர். உங்க கேரக்டர் பத்திரம் வச்சுக்கொள்ளுங்க. மீதி வெளியே இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அது காத்து கம்மியா இருக்கா பண்ணிக்கலாம், பெயின் அடிக்கணுமா பண்ணிக்கலாம், கிராச் ஆச்சா சரி பண்ணிக்கலாம். ஆனா இருதயம் கசப்பு இருக்குது, இருதயத்துல பொறாமை இருக்கு, இருதயத்துல வன்கண் இருக்கு, இருதயத்துல எரிச்சல் இருக்கு, இருதயத்துல மோசமான ஒரு நோக்கம் இருக்குன்னா உங்களை ரொம்ப கஷ்டம் உங்களை காப்பாத்துறது. அல்லேலூயா. தெய்வம் எதை பார்க்கறது? முகத்தை பார்க்கல, எதை பார்க்கிறாரு? இருதயத்தை தான் பார்க்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை நினைவில் ஆண்டவர் அறிந்துகிறார். அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு, நான் கூட இருந்து, நீ போற இடத்துல அவன் கூட இருந்து என்ன பண்ணு, தேசத்துல திருப்பி என்ன பண்ணு, கொண்டு வருவேன். அல்லேலூயா. அப்போ இவனை தேற்றுறது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இவனை தேற்ற தேவனுடைய வார்த்தை தேற்றுறது. இவனுக்கு யாரும் இல்லாம இருக்கிறான் சொல்லி, நான் அவங்க கூட இருக்கிறேன்டா, நான் ஆசீர்வதிப்பேன்டா. அப்ப தேவனுடைய வார்த்தை எல்லா மனுஷனையும் தேற்றும். அல்லேலூயா. அவன் உற்சாகத்தை கொடுக்கும், அவன் வாழ வைக்கும், அவன் நம்பிக்கை கொடுக்கும், வாழ்க்கை பிரச்சனையை மாத்தி வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வரும்னா தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான். இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தையை படிங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, ஆண்டவரே இது பிரச்சனை மாத்தி போடு, உட்கார்ந்து ஆண்டோட கேளுங்க, ஆண்டு உங்களோடு பேசுவாரு. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு தைரியம் பிறக்கும், சோர்வுகள் போகும், பலவீனங்கள் போகும். எத்தனையோ விஷயம், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருப்போம். ஆண்டு பேசுவார், பயப்படாத மகனே, இன்றைக்கு கண்டு எகிப்தை நீ காண மாட்டாய் அப்படின்னு. அது வார்த்தையை கேட்ட உடனே அது பிரச்சனை என்ன வேண்டும் போக ஆரம்பிச்சிடும்.
அந்த மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்க, மேற்கொள்ள வர மாட்டாங்க. இப்படி பல சூழ்நிலை, பல மோசமான கஷ்டமான சூழ்நிலை நம்ம தாங்குறதுன்னா தேவோட வார்த்தை. தேவோட வார்த்தையை படிக்க 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 இந்த வார்த்தை உங்களை பேச ஆரம்பிக்கும், இந்த வார்த்தை உங்க உயர்த்த ஆரம்பிக்கும், இந்த வார்த்தை உங்க வேண்டியதை செய்ய ஆரம்பிக்கும். தேவோட வார்த்தையில யார் நம்பிக்கை ஆக்குறவங்களோ அவங்க என்ன பண்ண நிச்சயமாகவே என்ன பண்ண மேல வருவாங்க. அல்லேலூயா. தேவோட வார்த்தையில நம்பிக்கை வைங்க. முதல்ல இவன் நம்பிக்கை வைத்தான், அண்ணன் வார்த்தை நம்பிக்கை, ஏச வார்த்தை நம்பிக்கை வச்சான் சேஷபுத்து பாகத்துல. அது அவங்க உதவி செய்யுமா தெரியல. ஈசா கூட ஏசாக்கு போ ஆசிரியத்தை வெட்டுவான், அதுவும் தரல. ஆனா இங்க தேவன் நேரடியா வருகிறார், வந்து அவர் ஆசிரிக்கிறார். அவர் ஆசீர்வாத பிறகுதான் அவங்க அண்ணனுடைய ஆசீர்வாதங்கள், அவங்க அப்பாவோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா தேவோட வார்த்தை தான் தோட்டா. புல்லட் துப்பாக்கி திருட்டு வந்துட்டான், எங்க இருந்து? மிலிட்டரி கேம்பஸ்ல இருந்து. என்ன இல்ல, தோட்டம் இல்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டா. எல்லாம் அம்பு துப்பாக்கி இருக்குது, அம்பு துப்பாக்கி எல்லாம் இல்ல, தோட்டம் இல்ல. ஏதாவது யூஸ் பண்ண முடியுதா? அதுக்கு அந்த தோட்டமே பரவாயில்ல. எது தோட்டா? இந்த பீச் வச்சிருப்பான, பீச்சில் பெலூனும் அடிச்சுட்டு இருப்பான், கொடுப்பான். நம்ம ஏதோ ராணுவம் மாதிரியும் துப்பாக்கி பிடிக்கிற ஸ்டைல பயங்கரமா இருக்கும். எதிரி நாட்டு ராணுவம் நிக்கிற மாதிரியும் நம்ம என்ன டப்பா அவன் சின்ன குண்டோல போடுவான். அவன் அடிச்ச வெடிக்குது, நம்ம அடிச்சது எங்கேயோ போகுது. அதுவா பரவாயில்ல, பெலூனியா வெடிக்க வைக்குது. ஆனா ஆண்டோடைய வார்த்தை இல்லைன்னா அது வேஸ்ட் உங்க வாழ்க்கையில. அதனால்தான் நீங்க பைபிளை படிச்சு தியானம் பண்ணி உங்களுக்கு வேண்டிய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த பாத்தீங்கன்னா இந்த பஃபே சிஸ்டத்துல பாத்திருக்கீங்களா? எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணும், போய் எடுத்துட பண்ணும் சாப்பிட்டு மாதிரி. இது பஃபே சிஸ்டம் மாதிரி எல்லா சாப்பாடுல இருக்குது, எல்லா ஐஸ்வர்யமும் இதுல இருக்கு, சுகமும் இதுல இருக்குது, சந்தோஷம் இதுல இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது, நம்பிக்கை இருக்கு. என்ன வேணுமோ நீங்க அள்ளி போட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். அல்லேலூயா. அள்ளி போட்டு சாப்பிட வேண்டியதான். நீ சொல்லிட்டு தட்டை வச்சுட்டு யார் சாப்பாடே போடல. எப்பா இது பஃபே சிஸ்டம், நீ தானே பண்ணணும், அள்ளி போட்டுக்கணும். அம்மா தாயே பிச்சை போடுமா சொல்லி தட்டக்கூடாது. நீங்க என்ன பண்ண, போயிட்டு உங்களுக்கு வேண்டியதை எடுத்து போடுங்க, தேவோட வார்த்தையை போடுங்க. என்னென்ன வேணுமோ அது வாழ்க்கை வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாக்கோபுக்கு ஒண்ணுமில்லாம இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பமாகுது. ஆதியாகமம் 28:20 பாத்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. இங்க புரிகிறார் இடத்துல. அப்போது யாக்கோபு புரியுது, தேவ் என்னோட கூட நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம், அதுவும் கூட இல்ல, என்ன இல்ல, சாப்பாடு இல்ல. அனுப்புற அனுபவம் கொஞ்சமா சாப்பாடு கொடுத்து அனுப்பிருக்கலாம்ல, சாப்பாடு இல்லாம அனுப்பிச்சுட்டு இருக்கிறான். அப்பதான் முதலும் புரியுது அவனுக்கு, ஆசீர்வாதம் முக்கியம் இல்லப்பா, அதை கொடுக்கிற தேவன் தான் முக்கியம் என்பதை புரிந்து கொண்ட யாக்கோபு. இங்கதான் புரியுது அவனுக்கு, ஆண்டவரே இதான் முக்கியம் சொல்றாரு. அப்போது தேவன் என்னோட இருந்து நீங்க இருக்கணும், இதான் விஷயம். என்ன இருக்கணும்? நீங்க இருக்கணும். ஆசீர்வாதம் இருந்து பிரயோஜனம் இல்ல. நீங்க இருக்கணும். வேலை இருந்து பிரயோஜனம் இல்ல. நீங்க இருக்கணும். பொன்னாட்டி இருந்தும் பிரயோஜனம் இல்ல. நீங்க இருந்தோட தான் அதனால வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன் பிரச்சனைனா, நம்ம இதை எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஆனா தேவனோடு இருப்பதுக்கு டைம் பண்ணாதனால கூட இருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ண ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. ஒத்து வர ஆண்டுதான் பசை, ஆண்டுதான் பசை. எதுக்கு? எல்லாத்துக்கும் ஒட்ட வைக்கிறதுக்கு. இப்போ ஆண்கள் சிந்தனை வேற மாதிரி இருக்கும், பெண்கள் சிந்தனை வேற மாதிரி இருக்கும். ஆண்களால பெண்களை என்ன பண்ண புரிஞ்சு கொள்ள முடியாது, பெண்களால ஆண்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. பெண்கள் வண்டி எடுத்தனா ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போவாங்க, எங்க ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபாஸ்டா எடுப்பாங்க வண்டியை. எப்பா இவ்வளவு நேரம் ஃபாஸ்டா வந்த, வீடு பக்கத்துல வந்து எதுக்குப்பா ஃபாஸ்டா எடுக்கிற, அப்போ ஸ்லோ பண்ண மாத்தி எடுப்பாங்க. ரைட்ல கையை போட்டு லெஃப்ட் இண்டிகேட் போட்டு நேரா போயிட்டு இருப்பாங்க. இது பெண்களுடைய இது.
ஆண்களை கரெக்டாக ஓட்டுவான், கரெக்டாக ஓட்டி போயிட்டு எடுத்து போயிடுவான். வந்து யோசிப்பான், நான் அங்கெல்லாம் போனோம், இங்கே வந்துக்கிறேனே, அவன் ரூட்டையே மறந்துடுவான். ஏதோ இதில் நான் வீட்டில் கடை காமிச்சாங்க, நானே இங்கே வந்துக்கிறேன், திரும்பி வண்டி எடு, ரிவர்ஸ் போ. அவங்க ஒரு மாதிரி பண்ணா இவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள இவங்க புரிஞ்சுக்க முடியாது, இவங்க அவங்க புரிஞ்சுக்கல முடியும். ஆனால் 2 பேரும் ஒற்று தெரியுமா? ஆண்டவர் தான். அந்த கம்மு அந்த பசை இருக்கும்னா என்ன பண்ணும்? புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன புரிஞ்சு கொள்ளுவீங்க? மனைவியை புரிஞ்சு கொள்ள முடியாத புரிஞ்சு கொள்ளுவீங்க. கணவனை புரிஞ்சு கொள்ள முடியாது என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சு கொள்ளுவீங்க. அவ எப்படி புரிஞ்சு கொள்ளுது? இது 2 பேரும் புரிஞ்சு வந்துக்கிறாரு. அவர் யாருத? கர்த்தர். யாரை புரிஞ்சு கொண்டவர்? மனைவி புரிஞ்சு கொண்டவர், கணவன் புரிஞ்சு கொண்ட ஆண்டு. வீட்டில் இருந்தனா, ஆண்டவரே ஏன் கோவப்படுறா, என் புரியல, நல்லதான் போய் இருந்துச்சு. ஆண்டு சொல்றாரு, நீ சொன்னல அதான் என்னது, என்ன சொன்ன? இல்லை அன்னைக்கு வீட்டுக்கு போக சொன்னேன், என் பொண்டாட்டியை விட கொஞ்சம் நல்லா இருக்கு சொன்னல. யாரை பார்த்து? தங்கச்சிக்கிட்ட, நம்ம தங்கச்சிக்கிட்ட. இல்லை யாருக்கிட்டையோ, சொந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. தஞ்சிட விட்டுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. நல்லா இருக்குப்பா, என் ஒய்ஃப் கூட செய்ய மாட்டாப்பா, செம்மையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும். வீட்டு வந்து தான் என்ன வேணும்? மூஞ்சி ஊர்னு இருக்கும். ஏன்னு கேட்டா, இவங்களாம் ரசம் பண்ணிருக்கிறேன், என்னைக்கா சொல்லிக்கிறியா? நல்ல இல்லாத ரசம், நல்லா தான் பரவாயில்ல, நல்லா இல்லாத ரசத்தை நல்லா வலிஞ்சு வலிஞ்சு பேசுற, என்னமா பேசுக்கிறியா? அப்போதான் அவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிக்கும். இதுதான் ஆண்டு சொல்ல, இதுதான்ப்பா விஷயம். அப்படி ஆண்டு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ணாத, சாஷா விழுந்துரு, ஒரு வழியே இல்லை. நாளைக்கு ரசம் வேணுமா விஷம் வேணுமா? ரசம் வேணும்னா வீந்துரு. அப்பா தெரியாம சொல்லிட்டப்பா, என்னப்பா இருக்குது, உங்க ரசத்தை அடிச்சுக்க முடியுமாப்பா அப்படின்னு, இல்ல சாம்பார் அடிச்சுக்க முடியுமாப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒரு டென்ஷனா இருப்போம். ஏதோ விஷயம் வந்துட்டு, என்ன மனுஷன் எனக்கு என்னைக்கெல்லாம் உருவுன்னுக்குறாரு. ஆண்டு ஜோம், ஆண்டவர் என்ன ஆண்டவர், ஐயா வந்து ஆபீஸ்ல வசதி வாங்கிட்டு வந்துக்கிறாரு, திட்டு வாங்கிட்டு வந்துக்கிறாரு, அதுதான். இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் படாத, சூடா காப்பி கொடுத்து, எங்க கோபப்படாதீங்க, நான் இருக்கேங்க, யாருந்தா இல்லை என்ன, அவர் திட்டினா இருந்தா என்ன, நான் இருக்கிறேன் கூட, உங்கள பிரச்சனை. ஆமா இல்ல, அவ யாரும் திட்டுறா, நீ இருக்கலடி என் கூட, அப்படியா சேரும். டென்ஷன் வரும். நீங்க டென்ஷன் கூடாது. நீ நான் டென்ஷன், நான் டென்ஷன் ஆகி காட்டுறேன் பார். நீ அவ்வளோ டென்ஷன் ஆகிறியா, நான் எவ்வளோ டென்ஷன் ஆகிறேன் பார். உனதான் டென்ஷன் தெரியுமா, இந்த டென்ஷன் தெரியாதா? உனதான் பிரச்சனையா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா சீக்கிரமா வேலை முடிஞ்சது, டைவர்ஸ் கேட்க அப்ளை பண்ண வேண்டியதான், நேரா போயிட்டு. இல்லப்பா? ஆமாமா. அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள ஜெயம் மாதிரி அப்படியே ஜெல்மா இருந்தாருன்னா, ஆள் சொல்லுவாரு, இப்ப நீ பேசாத, இப்ப பேசு, இப்ப இது பண்ணிப்போ, இப்படி அழகா ஸ்மூத்தா போ வண்டி. இல்லைன்னா அங்க போய் ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப இங்கதான் புரிஞ்சு கொள்றான் யாக்கோபு, ஆண்டவரே நீ என்னோட கூட இருந்து. இவங்க சொன்னார் இல்ல, இவங்க என்ன சொன்னார்னா, என் அண்ணன் ஆசீர்வாதம் போதும், எங்க அப்பா ஆசீர்வாதம் போதும், அதெல்லாம் போதும். இல்லப்பா, நீ என்னோட இல்லைன்னா அது எதுவுமே வேலை செய்யாது, எல்லாரும் கை விட்டுருவாங்க, எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, இரு பேர் சொல்லுவாங்க, யார் இருக்க மாட்டாங்க. கர்த்தாவே நீங்க தாம நேசிக்கிறவங்கப்பா, உங்க நேசிக்கிறப்பா, உங்களை நேசிக்கிற அந்த கடவுளுக்கு நேரத்தை கொடுங்கன்ற. என்ன பிரச்சனைனா, யாரும் நேசிக்காத சமயத்தை ஆண்டவரே ஆண்டவரேன்றீங்க. ஆண்டு என்ன பண்ணாரு? உதவி செய்கிறார். ஆனா மனைவி நேசிக்கும் போது, நல்லதான் நேசிக்கும் போது, மத்த நேசிக்கும் போது ஆண்டு கை விட்டுறீங்க. அவர்கிட்ட போகிறது இல்லை, அவர்கிட்ட ஜெபிக்கிறது இல்லை, அவர்கிட்ட பேசுறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. இப்ப எங்கன்னா இந்த மாயமான அன்பு கிட்ட போயிடுறீங்க. எது மாயமான அன்பு? உலக அன்பு. உண்மையான அன்பு எது? ஆண்டு அன்பு. இங்க உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆண்டரை மறந்துறீங்க. இங்க பிரச்சனை வரும்போது என்ன பண்ணீங்க? திருப்பியும் ஆண்டவரே இதெல்லாம் மாய ஆண்டவரே, போனவன் தான் அதே சொன்னேன், ஆமா ஆண்டவரே போனதான் சொன்னேன், இவ்வளவு அடி வேணாலும் புத்தி என்ன பண்ணுது? ஏற மாட்டேங்குது. அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன பண்ணுங்க? ஆண்டவர் நேசிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காவே இதை தொடர், இந்த உறவெல்லாம் உங்க என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக் உங்களோடும் சேர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு இந்த இடத்துல வந்து, ஆண்டவரே சொல்றாரு,
அப்பொழுது யாக்கோபு, ஆ. தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி ஆ, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து ஆ, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் ஆ. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருக்கு. இருப்பார். இப்பதான் உனக்கு அன்னப்படுது. அந்த வாழ்க்கை பாடத்தை இப்பதான் ஸ்டார்ட் பண்றார், கத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் லெசன் கடவுள் கூட ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் கத்துக்கிறான். இப்போ ஆண்டு எல்லாம் வாழ்க்கை அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்குது. யாருக்கு? யாக்கோபுக்கு. அந்த வாழ்க்கையின் சிலபஸ் யார் எழுதும் தெரியுமா? யார் எழுதுனது? கர்த்தர் எழுதினார். வாழ்க்கை சிலபஸை கர்த்தர் எழுதி கொடுக்குறாரு. முதல்ல புரிஞ்சுக்கிறான், கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு. அல்லேலூயா. வாழ்க்கையில எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். இது வந்து தப்பு. இப்போதான் எண்ணங்கள்ல மாற்றம் ஏற்படுது. ஓகே, கடவுளை வேணும்ப்பா, இதெல்லாம் வேஸ்ட்டு, கடவுள் நம்ம இருந்தா நம்ம சாதிச்சிடலாம், கடவுள் நம்ம இருந்தா விட முடிச்சிடலாம் அப்படின்னு எண்ணங்கள்ல தப்பாகுதுன்னா நீங்க என்ன கெட்டு போயிடுவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 4:17 பாத்தீங்கன்னா, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக நான் சாட்சியாக என்ன சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், என்னென்றால் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல, வீணான சிந்தனையில நீங்க வீணாயிட்டீங்கன்னா என்ன பண்ணீங்க? கெட்டு போயிடுவீங்க. அல்லேலூயா. சிந்தனை முக்கியம். அதாவது ரோமர் 1:21 அழகா போட்டிருக்கோம், சிந்தனையினால வீணர் ஆனார்கள். அல்லேலூயா. சிந்தனையினால நீங்கள் வீணாகிறதுக்கு முக்கியமான காரணம் சிந்தனை தான். அவர்கள் இவன் சிந்தனை, யாக்கோபு சிந்தனை தெரியுமா? தெரியுமால, அண்ணன் கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து எங்கெல்லாம் வாங்கலாம் சிந்தனை இல்ல. அது சிந்தனை, தப்பான சிந்தனை. எது நல்ல சிந்தனைனா, தேவகிட்ட தான் எனக்கு ஆசை வரணும்னு நல்ல சிந்தனை. இங்க சிந்தனையில வீணர் ஆனார்கள். பாத்தீங்களா? அவர்கள் தேவனை அறிந்தும், யார் நாம சொல்றாரு நம்மளை பத்தி, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், தேவன்கிட்ட தான் எல்லாம் வரும் அப்படின்னு அவன் என்ன பண்ணல? மகிமைப்படுத்தல, ஸ்தோத்திரமும் பண்ண. நான் என் திறமையில வாங்கிட்டேங்க, நான் சிறமை 4 பேர் காசு என்ன வட்டிக்கு விட்டு வாங்கிட்டேன், 4 பேர் ஆடு இதெல்லாம் பிடிச்சி வாங்கிட்டேன், 4 பேர் அதெல்லாம் செஞ்சு வாங்கிட்டேன், நான் வேலை செஞ்சு வாங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, தங்கள் சிந்தனையினாலே வீணானார்கள். உணர்வில்லாத அவர்களுக்கு இருதயம் இருள் அடைந்தது. என்னாச்சா? இருள் அடைந்தது. சிந்தனையில வீண. சிந்தனை கரெக்டா இருந்ததுன்னா செயல் தப்பா இருந்தாலும் மாத்திப்பார். எக்ஸாம்பிளுக்கு இளையகுமாரன் எடுத்துக்கோ. இளையகுமாரன் இருக்கு பாத்தீங்களா? இளையகுமாரன் மூத்தவன் இருக்கிறான். மூத்தவன் என்ன இருந்தது? செயல் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அப்பா கூடயே இருக்கிறான். யாரு? மூத்த குமாரன். இளையவன் என்ன தெரியுமா? செயலு நல்லா இல்ல. என்ன பாட்டான்? குடிச்சு வெறிச்செல்லாம் போயின்னு இருக்கிறான். செயல் நல்லா இல்ல. ஆனா 2 பேர் சிந்தனை, இளைவனுக்கு எங்க அப்பா வீட்டுல எல்லாம் பரிபூர்ணமா இருக்க, எங்க அப்பா எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கொள்வாரு, எங்க அப்பா நல்லது செய்வாரு, அந்த சிந்தனை நல்லா இருந்தால அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். ஆனா அப்பாவை புரிந்து கொள்ளாத மூத்தவன் எங்க இருக்கிறான்? இப்போ வீட்டு வெளியே நிற்கிறான். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆக்ஷன்ல தப்பு பண்ணா கூட மாத்திக்கலாம், ஆனா சிந்தனை உங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னா நீ உள்ள வந்துருவீங்க. அல்லேலூயா. நீங்க உள்ள குடிகாரனா இருக்கலாம், இல்ல அதிக கோவக்காரனா இருக்கலாம், இல்ல மோசமானவனாவும் இருக்கலாம், இல்ல தவறான வார்த்தை பேசுனா இருக்கலாம். ஆனால் மனதுல இல்ல, நான் தேவனுக்கு பிடிக்காது, நான் நல்லவனா வாழணும், நீ எப்பேற்பட்டவன் தான் கூட ஆண்டவர் உங்களை கழுவி உன் பிள்ளையா கொண்டு நிப்பாட்டுவாரு. அல்லேலூயா. அவரை மாற்ற முடியாது எந்த பாவமே இல்ல. எல்லாரையும் மாற்றி மன்னித்து மீண்டும் அவங்களை கொண்டு நிப்பாட்டுவார். யாக்கோபு நிப்பாட்டலையா? அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஆதியாகமம் 29லயே 28 22 கடைசியா 28 22 நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே ஒண்ணில்லாம வந்தேன், என் கையில் ஒண்ணுமே இல்லை, நயா பைசா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறேன், ஆனா போகிற இடத்துல நீங்க எல்லாம் ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா நான் உனக்கு என்ன பண்றேன்? தசமபாகம் கொடுக்குறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு வேலை இல்லாம இருக்குது,
இது வேலை கிடைச்சி தசமா கொடுக்குறேன் அப்படின்னும். வேலை கிடைச்சிரும், அந்த தசமா தான் கிடைக்காது. இங்கேயா வேலை கிடைச்சா கொடுக்குறேன்னு, வேலை இல்லை, அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கட்டும், ப்ரமோஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் எங்கப்பா காணோம்? இல்லை ரொம்ப இப்போதான் ஒரு செல்ஃபோன் வாங்கினேன், ஆப்பிள் ஃபோனு, அதெல்லாம் என்ன பண்ணுது, வாங்க முடியல. அதெல்லாம் இல்லை, தேவன் நியமித்தின்னு என்ன பண்ணுது, அதை என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுங்கள். கரெக்டா கத்தருடைய கத்துறதும் ராயனுடைய ராயனுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. நம்ம சபை என்பது அந்த தேவன் நடத்துறார். நீங்க கொடுப்பது சபைக்காக இல்ல, கடவுளுக்காக. அது மாதிரி கடவுளுக்காக கொடுக்கிறோம். அல்லேலூயா. இது விதை நெல்லு, இதை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது திருடக்கூடாது, கடவுள் கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்னு நமக்கு மனதுக்குள்ள வரணும். 1000 செலவு இருக்கலாம், சொல்லுவாரு, அதுக்குன்னு கரண்ட் பில் கட்டாம இருக்கீங்க, கேட்டா என்ன ஆகும், ஃபீஸை புழுகிட்டு போயிடுறான். பாஸ்டுங்க அது மாதிரி இருக்கணும், இருக்க மாட்டதால அது என்ன பண்றீங்க, கொடுக்காம இருக்கின்றார். ஓகே, அதனால நீ கொடுங்கள். இங்க யாக்கோபு பொருத்தனை பண்றான், ஏராளமான ஆசீர்வாதங்கள், எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்கள். 2 பரிவாரம் திரும்பி வருகிறான் யாக்கோபு. ஒண்ணுமில்லாமல் பாவியா இருந்தான், மோசமான இருந்தான், ஆனா அவரை என்ன பண்ணார், ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார். இங்க பாத்தீங்கன்னா தாவீது கூட நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு தேவனே யாக்கோபு தேவனேன்றவர். ஈசாக்கு தேவன் சொல்ல மாட்டார். ஈசாக்கு எல்லாம் பர்ஃபெக்டான ஆளு, எல்லாரும். யாக்கோபு தான் கொஞ்சம் கோளாறு பிடிச்ச ஆளு. யார் மாதிரி, நம்மள மாதிரி. யார் ஏமாத்தலாம், எங்க இது பண்ணலாம் அப்படியே அப்படியே பார்த்துனே இருப்பான். நிறைய டைம்ல யாக்கோபு தான் மென்ஷன் பண்ணுவாரு. யாரு, தாவீது. யாக்கோபு தேவனே இறங்கு. என்ன அர்த்தம்னா, அவ்வளவு பேர் மோசமான யாக்கோபுக்கு இறங்குனீ ஆண்டவரே, எனக்கு என்ன, உங்களுக்கு இறங்க என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏமாத்தவனுக்கு இறங்குனீங்க, திருடனுக்கே இறங்குனீங்க, மோசமான சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாம் இறங்குனீங்க, பொய் சொல்றவனே இறங்குனீங்க, எனக்கு இறங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு, இதான் கேட்க வர்றாரு. யாக்கோபுன்னு சொல்லும் போதே என்ன சொல்ல வர்றாரு தாவீதுனா, அந்த யாக்கோபுக்கே உதவி செஞ்ச ஆண்டு எனக்கு உதவி செய்ய மாட்டீரா அது சொல்லுவார். அப்போ அந்த யாக்கோபே உதவி செஞ்ச ஆண்டவர் நம்ம உதவி செய்ய மாட்டாரா? நாம் அப்படியே திருடுறோம், இல்ல பக்கத்து வீட்டுக்கு காசை ஆட்டிய போடுறோமா, இல்ல ஊரா விட்டு பொருளை எடுத்து வச்சுக்கிறோமா? இல்லையே. நம்ம உண்ட வேலை ஒண்ணு இருக்கிறோம், நம்ம உன்ன கொடுத்து உணர்வு குடியும் கொடுத்துருமா இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நிச்சயம் நம்ம ஆண்டு என்ன பண்ண ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப யாக்கோபை உயர்த்துற கடவுள், யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுத்த கடவுள் நமக்கும் நன்மை கொடுப்பார். யார் இல்லை கவலைப்படாதீங்க, கர்த்தர் யாக்கோபு இருந்தார். உங்கள் எண்ணங்கள் மாத்திரம் சரியா இருந்தனா போதும். யாரையும் என்ன வஞ்சிக்காம, யார் ஏமாத்தாம, தீங்கு செய்யாம, யாரும் புறம் கூறாம, முன்ன ஒண்ணு பேசு பின்னொன்னு பேசுறது, அவங்க இருக்கும் ஒண்ணு பேசு இல்லா டைம் ஒண்ணு பேசுறது, அவங்கள பத்தி மற்ற தப்ப நமக்கு தேவையில்லைன்ற நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். சொல்லுவாங்க, ஏய் உன் வாழ்க்கையே நாறுது, நீ மக்கத்து வீட்டுல மூக்குன்னு ஒண்ணு பாக்குற, உந்த முதல்ல கிளீன் பண்ணு. உன் வாழ்க்கை 1000 பிரச்சனை இருக்குது, அதை கிளீன் பண்ண பாரு. நீ மற்றவங்க பார்க்காத, உந்த கிளீன் பண்ணு, கிளீன் பண்ண சரி பண்ணு. உன் வாழ்க்கை முன்னு கொண்டு வா, உன் வாழ்க்கை மேல கொண்டு வா. அவங்க எல்லாம் பார்க்காத, அவங்களுக்கு ஒவ்வொரு என்ன பண்ணுது வேலை, அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் கொடுத்துக்கிறேன், அவங்க பார்த்துனுக்குறாங்க. நீ உன் வாழ்க்கையை பாரு, உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு பாரு, உன் குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பாரு. குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஊர் சுத்தாத, அங்கங்கெல்லாம் பார்க்காத, ஊர் பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு வராத. உன் குடும்பத்தை ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஒன்று இருக்குது, அந்த பஞ்சாயத்தை மாதிரி தீர்த்து வை. இவன் நாட்டை மாதிரி ரொம்ப தூக்கிட்டு போய்டு வெளியில. நான் வந்து அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண போறேன், நான் அவங்களுக்கு இது பண்ண போறேன், அவங்களுக்கு தெரியாதா அது வாங்கி கொடுக்க போறேன். அந்த அந்த அங்கிள் அந்த ஆன்டிக்கு ரேஷன் வாங்க தெரியாது, நான் அந்த ரேஷன் வாங்கி கொடுக்க போறேன். உன் வீட்டிலே ரேஷன் வாங்கி 4 மாசம் ஆகுது, அது வாங்குது இல்லை, பக்கத்து வீட்டுக்கார ரேஷன் வாங்கி ஹெல்ப் பண்ண போகுது. இதெல்லாம் விட்டு உன் குடும்பத்தை பாருங்க, உன் ஒய்ஃபை பாருங்க, உன் பொண்டாட்டி புருஷனை பாருங்க, உன் பிள்ளைங்க பாருங்க, உன் குடும்பத்தை எப்படி டெவலப் பண்ணலான்னு பாருங்க. அவன் வாங்கிட்டான், இவன் வாங்கிட்டான், நீ வாங்கலையா, அது வாங்கலையா, அதெல்லாம் பார்க்காம, ஆண்டவரே நீதான்ப்பா எனக்கு உதவி செய்யணும், நீதான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணும், நீ இப்படி இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டம் இருக்கிறேன், ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி யார் கர்த்தரை தேடி போறாங்களோ நிச்சயமா அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. யாக்கோபை உயர்த்துற ஆண்டவர் நம்மளையும் உயர்த்துவாரு. கவலைப்படாதீங்க, நிச்சயம் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். பக்கத்து சொல்லுங்க, நல்லாவே இருக்கும் சொல்லுங்க, நல்லாவே இருக்கும். கர்த்தரை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க, நிச்சயம் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா?
ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யாக்கோபின் தேவன் எம் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. ஆமென். நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஆமாண்டவரே, என்னாலும் என் ஓட்டத்தில் என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. உணர்ந்து பாடலாமா? எல்லாம் உணர்ந்து பாடலாமா? ஹalleluya. யார் வேடிக்கை பார்க்க வேணாம். ஹalleluya. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபு தேவன், யாக்கோபின் தேவன். ஆமாண்டவரே, யாக்கோபு என் தேவன் ஆண்டவரே, எனக்கு என்று துணை நீங்க தான்ப்பா. யாரும் இல்ல கவலைப்பட மாட்டாண்டவரே. சொந்தங்களாண்ட கைவிட்டு போலாப்பா, கூட பிறந்தவங்க கைவிட்டு போலாண்டவரே, தாய் தகப்போட கைவிட்டுலாண்டவரே, எங்களை கைவிடாதவர் நீதான் ஆண்டவரே. நீஷா கராதாடா தலா கராதாடா கராபதரியா கராபதலியா நீஷதரபதரியா நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆமாண்டவரே, யாக்கோபு தேவன் என் தேவன். இல்ல சொல்லாம, யாக்கோபு தேவன் என் தேவன். ஹalleluya. எனக்கென்றும் துணை அவரே, எனக்கென்று துணை அவரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. தகப்பனே, என் தேவனோடே கூட இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தேவனோடே கூட இருக்கீங்க ஆண்டவரே. சொல்லுவதை செய்து முடிக்க தேவனோடே கூட இருக்கீங்க ஆண்டவரே. கஷ்டத்தில் பாதையிலே எங்களை தூக்கி எடுக்க தேவனோடே கூட இருக்கீங்க அப்பா. போராட்டத்தில் மத்தியிலே கூடவே இருக்கீங்க ஆண்டவரே. சொந்தக்காரர்கள் கைவிடலாம், தாய் தகப்பன் கைவிடலாம், பிள்ளைகளை கைவிடலாம், யாரு கைவிட்டாலும் தேவ என்னோடு இருக்கீங்க ஆண்டவரே. என்னுடைய ஓட்டத்தை தனிமையா நான் இல்லப்பா, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. என்னை உயர்த்த உம்மால் முடியும் ஆண்டவரே. கோலும் கையுமாய் சென்ற யாக்கோபை தக 2 பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறே. ஹalleluya. நிச்சயம் என்னை உயர்த்துவி, என்னை உயர்த்துவி. நான்
உன்னோடே கூட இருந்து, நீ போகிற இடத்துல உன்னோடே கூட இருந்து உன்னை பாதுகாத்து மீண்டுமாக அதை எடுத்துக்கொண்டு நிப்பாட்டுவேன். யார் என்னை தடுக்க முடியும் என்று பார்க்கலாம், யார் என்னை தடுக்க முடியும் என்று பார்க்கலாம். ஏசா தடுக்க முடியாது, ஈசாக்கு தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. நான் உதவி செய்தால் அது யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உயர்த்த நினைத்தால் அதை தடை பண்ண யார் முடியும்? கர்த்தர் விடுதலை கொண்டு நினைத்தால் எந்த பிசா தடுக்க முடியாது, எந்த மண்ணு தடுக்க முடியாது, யார் தடுக்க முடியாது. கர்த்தர் விடுதலை கொடுத்தால், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யால் விடுதலை உண்டாகும், மெய்யால் விடுதலை உண்டாகும். ஹalleluya. என்னோட தனிமையே இல்லப்பா, என் கூட இருக்கீங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஏதுமில்லை எனக்கு கவலை இல்லப்பா, துணையால் என்னோட இருக்கீங்க ஆண்டவரே. என் கை ஒரு வழி ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நான் ஒரு கடன்காரனா இருக்கலாம், நான் ஒரு பரதேசியா இருக்கலாம் ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற தேவைகள் மிக பெருசா இருக்கிறது, எனக்கு முன்பாக தேவைகள் மிக பெருசா இருக்குதப்பா. எனக்கு அதை சம்பாதிக்க திராணி இல்ல, அது கொடுக்க எனக்கு திராணி இல்ல. இவ்வளவு பெருசு நான் வாக்கு கொடுத்துட்டேன், செஞ்சிடணும் வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா செய்து முடிக்க திராணி இல்லப்பா. ஆனா ஒண்ணு தெரியும், செய்து முடிக்க திராணி உள்ள தேவன் என்னோட கூட இருக்கீங்கப்பா. அது செய்து முடிக்க திராணி உள்ளது என்னோட கூட இருக்கீங்க. உங்களுடைய கோலும் தடிமனை தேற்றும், அது கோலும் கையுமாயம் புறப்பட்டு செல்ல, ஆனால் அதே கோலோட தேற்றுறது. ஹalleluya, 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 ஹalleluya. யார் ஏளனமாய் பேசினாலும், யார் தரக்குறைவாய் பேசினாலும், யார் உன்னை குற்றப்படுத்தி பேசினாலும், உங்களை நேசிக்கிற அன்பு உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை நேசிக்க அன்பு கடல் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை அரவணைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை தூக்கி எடுக்க தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. Hallelujah, hallelujah. Lisha karabadaria karabadadalia karabadadalia. யாக்கோபு தேவன் என்னுடைய தேவன் ஆண்டவரே. ஹalleluya. யாக்கோபு உதவி செய்த ஆண்டவர் எனக்கும் உதவி செய்வீர், என்னை உயர்த்துவீர், என்னை மேலே கொண்டு வருவீரப்பா. நாங்க இப்படியா அழிந்து போக மாட்டப்பா. தகப்பனே 20 வருஷம் ஆண்டவரப்பா, தகப்பனே கிட்டத்தட்ட ஆண்டவரா 21 வருஷம் கிட்ட ஆண்டவரப்பா வேலை செஞ்சுட்டு ஆண்டவரே. ஒன்றுமே இல்லை, ஆனாலும் தேவன் உயர்த்தினாரு. தேவன் யாக்கோபு உயர்த்த முடியும் என்றால் நம்மளை தேவன் உயர்த்த முடியும். தேவன் யாக்கோபு உயர்த்த முடியும் என்றால் நம்மளை தேவன் உயர்த்துவாரு. தேவன் யாக்கோபு தேவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. யாக்கோபு உதவி செய்த கடவுள் இன்னும் நம்மோட தான் இருக்கிறாரு. யாக்கோபுக்கு உதவி செய்த ஆண்டவர் நம்மோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. நிச்சயம் யாக்கோபு உயர்த்த செய்த ஆண்டவர் நமக்கு உயர்வு செய்வார். ஹalleluya. உதவி செய்வார். அவர் யாரும் கைவிட மாட்டார். உன் கண்ணீரை காண்கிறவர், உன் கதறலை கேட்கிறவர், உன் பிரச்சனை அறிந்திருக்கிறவர். மகனே மகளே, உன்னுடைய ஃபீலிங்ஸ, உன்னுடைய இருதயத்தை பாரத்தை யாரும் புரிஞ்சுக்கொள்ளன்னு நினைக்காத. உன்னை படைத்தவர் கடவுள் உன்னை புரிஞ்சு கொண்டு தான் இருக்கிறாரு. உன் உண்டாக்கின கடவுள் உன்னை புரிந்து கொண்டு தான் இருக்கிறாரு. என்னை யார் என்ன புரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லையே. எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனா எனக்குன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லையே. நான் இவ்வளவோ வீட்டுக்காக உழைக்கிறேன், ஆனா எனக்குன்னு யாருமே இல்லையே. ஏனென்று கேட்க யாரும் இல்லையே. கவலைப்படாதீங்க, உன்னை கேட்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஒன்றும் இல்லாதவனாக அனாதையை போல வனாந்தரத்துல ஒரு கல்லெடு தலைவர் வைத்து படுத்துக் கொண்டிருக்க யாக்கோபை தேடி தேவன் போய், யாக்கோபே நீ கவலைப்படாத, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை பெரிய ஆளாக்குவேன், உன் கூடவே இருப்பேன் தேவன் சொன்னாரே. தேவன் நம்மளையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்க படுகிற பிரயாசம் கர்த்தருக்கு தெரியும், நீங்க போகிற பாதை கர்த்தருக்கு தெரியும். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாம பயப்படாதீங்க, ஏன்னா உங்க தேவன் உங்களோட கூட தான் இருக்கிறாரு. அவருடைய கோலும் அவர் தடியும் உன்னை தேற்றும். யார் தேட்டுறாங்க இல்லையோ, தேவோட வார்த்தை உன்னை தேற்றும். யார் உதவி செய்யறாங்க இல்லையோ, தேவோட வார்த்தை உதவி செய்யும். யார் தூக்கி எடுக்கிறாங்க இல்லையோ, தேவன் உங்களை தூக்கி எடுப்பார். ஹalleluya. கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோகமா இருக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, நெகிழ்ந்து போகாதீங்க. நம்மளை பலப்படுத்த கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜெய கம்பீரமானவர் நம்மோடே கூட இருக்கிறாரு. ஹalleluya.
நீ இருக்க கவலை இல்லப்பா, நீங்க இருக்க கவலை இல்லப்பா. சொல்லுங்க, நீங்க இருக்க கவலை இல்லப்பா, நீங்க இருக்க எனக்கு கவலை இல்லப்பா, நீங்க இருக்கிற பயம் இல்லப்பா, நீங்க இருக்கிற கஷ்டம் இல்லப்பா, நீங்க இருக்கிறப்பா துயரம் இல்லப்பா. எல்லாத்தையும் முடித்த தேவன், சிலுவையில உங்களுக்காக முடித்த தேவன் உங்களோடயே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மதியான வேலையில எங்களோடு ஆண்டவர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கும் அந்த ஒவ்வொரு ஆசிரியங்க பலப்படுத்துங்க. யாக்கோபு தேவன் என் தேவன் அப்பா, யாக்கோபு தேவன் என்னுடைய தேவன் ஆண்டவரே, எனக்கு தேவன் உதவி செய்ய தேவன் அப்பா நீர் ஆண்டவரே. அப்படியே மாற்றுவதற்கு நன்றி நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே அன்பும் ஆவி ஐக்கியம் அன்னியும் இன்றும் சதாக்கள் நாம் முற்றப்பதாக. என்ன செய்ய சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரம் மாறுவது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து கடந்து செல்லுங்கள். கர்த்தரோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.